பூந்தமல்லியில் வீத லீடர்ஸ் உறுப்பினர் சேர்க்கை முகாம் 1000க்கும் மேற்பட்டோர் இணைந்தனர். இன்னைக்கு 18 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க எல்லாம் சொந்தமா வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த இயக்கத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. அதனால் நான் எல்லோருக்கும் மனமாற என்னுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தொடங்கியுள்ள வீத லீடர்ஸ் இயக்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் பூந்தமல்லியில் நடைபெற்றது. அண்ணாமலையின் ஆதரவாளரான ஆர் இளையராஜா ஏற்பாடு செய்த இந்த முகாமை லோகு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் PM ஸ்ரீநாத், D ஸ்ரீநாத், S சுப்ரதேவன், திவாகர், சங்கர், தமிழ்குமார், சுந்தர், மணிவண்ணன், பாலாஜி, நரசிம்மன், வெங்கடேஸ்வரன், வசந்த், விக்னேஷ், கணேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்டோர் வீத லீடர்ஸ் இயக்கத்தில் உறுப்பினர்களாக இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பிரியாணி, அறுசுவை உணவு வழங்கப்பட்டதுடன் அனைவருக்கும் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. செய்தியாளர் வினோத்குமார். கொஞ்சம் பின்னாடி போடல. பின்னாடிப்பா திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதி பூவிருந்தவல்லி நகரம் சார்பாக தலைவர் கே. அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்துள்ள இது நம்ம இயக்கம் மாறுவோம் மாற்றுவோம் வீத லீடர்ஸ் இயக்கத்திற்கான உறுப்பினர் சேர்க்கை நாங்கள் முன்னெடுத்து இன்று காலை 7 மணி முதல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். மணியம் 11 மணி அளவு வரை சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த முகாம் மூலம் தலைவரின் வீத லீடர்ஸ் இயக்கத்தில் சேர்ந்துள்ளனர். மேலும் இருக்கின்ற மீதி நேரத்தில் குறைந்தது 1000க்கும் மேற்பட்டோர் சேர்ப்பதாக எங்களது இலக்கு இன்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த உறுப்பினர் சேர்க்கை பூவிருந்தவல்லி 21 வார்டுகளிலும் தொடர்ந்து வார இறுதியில் உறுப்பினர் முகாம் சேர்க்கை முகாம் போடுவதென்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு உறுதுணையாக எங்களை வழிநடத்துவதற்கு வருகை தந்துள்ள அண்ணன் லோக அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் பேசுவார்.
காவல்துறை அதிகாரி மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும். கடந்த 5ஆம் தேதி இயக்கத்தை ஆரம்பித்தார். மீட் த லீடர்ஸ் என்ற ஒரு இயக்கத்தில் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு 20 நிமிடம் எந்த விதமான பொதுக்கூட்டமோ பொது மேடையோ பொதுமக்களோ இல்லாமல் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ஒரு அமைப்பை அறிவித்தார். அறிவித்த இன்னைக்கு 20 நாளில் கிட்டத்தட்ட 19 லட்சம் கிட்ட வந்திருக்கு. நிச்சயமாக நம்மளாம் பார்த்தோம். கடந்த ஒரு 4 நாள் முன்னாடி பேசினார், 50 லட்சம் இலக்குன்னு சொன்னார். விரைவில் இந்த 50 லட்சம் விலக்கு வருவதற்கு உண்டான ஒரு உதாரணமாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன். இன்றைக்கு இந்த புந்தமல்லியில் பார்த்தீங்கன்னாக்கா அன்பு சகோதரர் இளையராஜா அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக மக்களுக்கு கன்றுகள் செடிகள் கொடுத்து குடிப்பு தாகம் தீர்ப்பதற்கு மோர் கொடுத்து இந்த மதியான உணவு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு ஆர்வத்தோடு இவர் செஞ்சிருக்க ஒரு நிகழ்ச்சிக்கு மக்களிடையே அனைத்து மக்கள் நான் பார்த்தேன். ஒரு 1/2 hour உட்காந்துருந்தேன். எல்லா விதமான மக்களும் இணையிறாங்க, ஆர்வமாக இணையிறாங்க. ஒரு சிலர் நான் என்ன இணைஞ்சிட்டேன் அப்படின்றாங்க. ஒரு சிலர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க, திருவாஸ்கோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபேமிலியை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருவதற்குண்டான ஒரு அறிகுறி இந்த களத்தில் தெரியுது. நிச்சயமாக தலைவர் அண்ணாமலை அவர் தலைமையில் அந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா மாறுவோம் மாற்றுவோம். நாம் மாறுவோம், மக்களை மாற்றுவோம். தமிழகத்தில் உண்மையான ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு இயக்கமாக இது ஆரம்பித்து இன்றைக்கு விரைவில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் காணப்போகுது. அது அந்த ஒரு மாற்றத்துக்காக இன்றைக்கி இந்த பகுதியில் ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் இளையராஜா அவர்களுக்கும் அவர்கள் இணைந்து பணியாற்றக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.